உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கையில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கையில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர், இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஆமென். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். மறவேன் நீர் செய்த நன்மைகள், மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகையருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே,
அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைவர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு என் கர்த்தர் நல்லவர், நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன். அவர் நல்லவர், மிக மிக நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன், விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய். நம்ம பாத்திரம் நிரம்பி வழிய செய்பவர், என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், ஆமென். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்ற. எல்லாம் சொல்லுவோமா? மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன்
ரபா. அப்பா நீங்க நல்லவர். எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஓரி பாபா ரலதர ஷஹரலதரலர கரபரபா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இதுவரைக்கும் நல்லவராகவே இருந்தார், இனிமேலும் நல்லவராகவே இருப்பார். ஓ ரபரலதர ஷதலரரபா. அப்பா நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், நீங்க எங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், நீங்க எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர். உங்களுக்கு நன்றி சொல்றோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ரியாந்தரலர ஷகதரலரபா. தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் எங்களை நடத்தி வந்தவரே உங்களுக்கு நன்றி சொல்றோம். இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீங்களே உங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்தீங்களே உங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து தப்புவித்து வந்தீங்களே உங்களுக்கு நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேதத்தில் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத வார்த்தையை நான் பேச போகிறது கிடையாது. பிரதர் இன்றைக்கி ஏதாவது புதுசாக பேசுவார? கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் அடிக்கடி கேட்ட வார்த்தையை தான் பேச போகிறேன். புதுசாக ஒன்று பேச போகிறதில்ல. நிறைய தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போதும் படிக்கும்போதும் இந்த வசனம் தான் தெரியுமே, இதுதானே தெரியும். உன்னை ஆசீர்வதிக்க தெரியும், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சி தெரியும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் தெரியும் பிரதர், தெரியும் தெரியும் தெரியும். இந்த தெரியறதெல்லாம் எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ, அந்த வார்த்தை என்ன பேசுது, கடவுள் உங்ககிட்ட என்ன பேசுகிறாரு, அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களோ, அப்போ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. நிறைய பேர் மைண்டில் ஏற்றிக்கிறோம். தேவனுடைய வசனங்களை மைண்டில் ஸ்டோரேஜில் ஏற்றுற மாதிரி மனப்பாடமாக சொல்லுங்கள். சில பேர்லாம் அப்படியே கக்குவாங்க அப்படியே வார்த்தைகளை. இங்கே ஏற்றுறதுனால, தேவனுடைய வார்த்தைகளை மைண்டில் ஏற்றுறதுனால, இங்கே பதிய வைக்கிறதுனால மாற்றம் வரதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதிய வைக்கணும். அதான் அவர் சொல்லுவார், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை அந்த இருதயத்துக்கு புரிய வைக்கணும். ஸ்பிரிட்டுக்கு வரணும். இந்த மைண்டில் இருக்கிற விஷயங்கள் ஸ்பிரிட்டுக்கு வரணும். இந்த மைண்டு புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த மைண்டு இருக்குல்ல, இன்னைக்கு புரிஞ்சுக்கும், நாளைக்கு மறந்துடும். நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கும், அப்புறம் மறந்துடும். ஒரு பிரச்சனை வரும்போது மைண்டு மறந்துடும். ஆனால் ஸ்பிரிட்டில் இருந்துச்சு. அதான் ஆவியான ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்ன போய் என்ன பேசணுன்றத உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் பேசுவார். என்ன பேசணும்னு நீங்கள் பயப்படாதீங்க, அவர் பேசுவார். வேலையில் போய் என்ன செய்யணும்னு பயப்படாதீங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வேலையை செய்வார். பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுவார். என்ன பிரசங்கம் கொடுக்கணும்னு நான் பயப்பட வேணாம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை டீல் பண்ணிக்குவார். ஸோ மைண்டில் இருக்கிற வரைக்கும் ஃபியர் இருக்கும். ஐயோ, ஆண்டவரை நம்புறது விசுவாசிக்கிறது கொஞ்சம் பயமா இல்லை பிரதர், ஆண்டவர் செய்வார் தான், இருந்தாலும் பயமா இருக்கு அப்படிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றி வச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தைகளை பயம் வருது, பயப்படுறேன் அப்படின்னீங்கன்னா, ஐயோ அந்த வியாதியா, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம், இது அது வந்துருமா, லாக்டவுன் வந்துருமா. ஒருத்தவங்க சொன்னாங்க பஞ்சம் வருது, பஞ்சம் வருதா, யூடியூப்லலாம் போட்டுறாங்க. நான் சொன்னேன்,
பஞ்சம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பஞ்சத்தில் நான் தான் யோசேப்புன்னு. அல்லேலூயா. பஞ்சம் வந்துச்சுன்னா வா பஞ்சம், அந்த பஞ்சம் உங்களை யோசேப்பா மாற்றும். பிச்சை எடுக்க விடாது. இந்த பூமியில் பஞ்சம்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் யோசேப்பு. அழிவுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொள்ளை நோய் வருதுங்க, ஐயோ வியாதியாங்க, உலகம் அழிய போதா, சுனாமி வருதாங்க. சுனாமி வந்தால் நீங்கள் தான் நோவா. வரட்டும், அந்த சுனாமி வரும், என்ன பண்ணும்? என் பேலையை மேலே தூக்கும். யுத்தம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, யுத்தங்கள் இந்த உலகத்தில் யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுறோம். அந்த நாடு அடிச்சுக்குதான், விலைவாசி என்ன ஆகும், அடடா ஆயில் வராது, கேஸ் வராது. யுத்தம்னு வந்துச்சுன்னா நீங்கள் தாங்க யோசுவா. அந்த யுத்தத்தை நடத்த போகிறதே நீங்கள் தான். அந்த யுத்தத்தை நடத்த போகிற யோசுவாவே நீங்கள் தாங்க. அடிமைத்தனம் இருக்கா? அடிமைத்தனம், வியாதி அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, தரித்திரம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, சிறைச்சாலைய வாழ்க்கை மாறி இருக்கா? உங்களை விடுதலை பண்ணுறது இல்லைங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை செய்கிற மோசே நீங்கள் தாங்க. மோசே நீங்கள் தான். இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே போனால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் உலகம் பார்த்தா, உலகத்தை பார்த்தீங்க, உலகம் அழகழகாக உங்களை பயம்புறுத்தும், டிசைனாக பயம்புறுத்தும். சோசியல் மீடியாவை திறந்தீங்க, நல்லாவே பயம்புறுத்தும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எதை பார்த்து நீ பயப்படாத, நான் உன் தேவன். திகையாத. அவர்னா பயப்படாதுன்றது வேறங்க, கண்டினியூஸாக இருக்கிறது பயப்படாத. இந்த திகையாதுன்றது என்ன தெரியுமா? அப்படின்றீங்க பார்த்தீங்களா, அதை கூட செய்யாதன்றாரு. சில பேர் இந்த கரப்பாம்பூச்சை பார்த்தா அப்படின்வாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு அப்படியா அப்படின்வாங்க. திகைக்காதப்பா, திகைக்க கூட வேணாப்பா, நான் உன் தேவன் அப்படின்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாத, பயப்படாத, நான் உன் தெய்வம், நான் உன் கர்த்தர். எதை குறித்து நீ பயப்படக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் போகும்போது எல்லாம் ஒன்று சொன்னோம். ஆண்டவர் என்னங்க பேசினார்னா, என்னை பயப்பட வேணான்னு சொன்னார். இந்த நாட்டோட பிஎம் வராருங்க, மோடி வந்து சொல்கிறார், அவங்கள பார்த்தேன், பயப்படாதீங்க. இல்லை சிஎம் வந்து சொல்கிறார், தமிழ்நாடு பயப்படாதீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல. இவர் யார் தெரியுமா சொல்கிறாரு? அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர். அவர் வந்து நின்று சொல்கிறாரு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எந்த அழிவு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பூமி ஃபுல்லாக அழிவு, பூமி ஃபுல்லாக செத்துக்கிட்டு இருக்கு, எல்லா உயிரினமும் செத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தனையும் அவன் குடும்பத்தை மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்கிறாரு, காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் வாதை, எகிப்தில் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா இஸ்ரேல் ஜனம் பாதுகாக்கப்பட்டு பூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஃபியர் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில்? இங்கே பாருங்க, அதை வசனம் எடுங்க. ஐசாயா 41. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ பயப்படாதன்றத இந்த ஜனம் எத்தனையோ வருஷம் கேட்டிருப்பாங்க, எத்தனை மெசேஜ் கேட்டிருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு ஏதாவது புதுசாக ஆண்டவர் சொன்னார். அந்த புதுசாக சொல்கிறது, டிசைனாக சொல்கிறதுனா வேணாம், நான் சொல்கிறத சொல்லு. ஐசாயா 41. நீ பயப்படாதே. அப்படி படிக்கக்கூடாது. நீ பயப்படாத, நீ பயந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க. எல்லாரும் பாருங்க, பைபிளை யாரும் பார்க்காதீங்க, பைபிளை மூடி வச்சிருங்க. பைபிளை வீட்டில் போய் தான் படிக்கணும், பைபிளை சர்ச்சில் படிக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு? ஏய் நீ பயந்துடாத, நீ பயந்துடக்கூடாது. ஆண்டவர் நீ பயப்படக்கூடாதுன்றாரு. நீ பயந்துடக்கூடாது, நீ பயந்துடக்கூடாது. படங்க, நீ பயப்படாத, தொலைச்சு விடுவேன்றாரு. என்ன சொல்கிறாரு? தொலைச்சு விடுவேன், நீ பயப்படக்கூடாது. என்ன எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டை பார்த்தா, என் வேலை வாய்ப்பை பார்த்தா, நான் வேலை செய்கிற இடத்த பார்த்தா பயப்பட. ஏய் நீ பயப்படக்கூடாது. இந்த சின்ன பசங்க அதட்டு வந்துடுமா, பயப்படாத, நான் தான் இருக்கிறான்ல, அப்பா நான் இருக்கிறான்ல, அம்மா நான் இருக்கிறான்ல, பயப்படக்கூடாது அப்படின்ற அப்படி சொல்லிட்டாரு. ஏய்
பயப்படக்கூடாது, அடிச்சு போடுவேன், தொலைச்சி போடுவேன். எவ்வளோ பெரிய கடவுள் நான் இருக்கிறேன் பயந்துக்கிட்டு. இன்சல்ட்டு. என்னது, ஒரு ஆர்மி வந்து நிற்குதுங்க. உங்களுக்கு ஆர்மி, இந்தியன் ஆர்மி விட்டுருங்க, யூஎஸ் ஆர்மி டெக்னாலஜியில் அவங்க தான், அவங்க உங்களை சுற்றி நிற்கிறாங்க, 1 கோடி பேர் நிற்கிறாங்க. நீங்கள் ஐயோ ஐயோன்னு பயந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏய் எவ்வளோ பெரிய பெஸ்ட் ஆர்மி நாங்கள் நிற்கிறோம்ப்பா, நீ என்னடா பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, அண்ட சராசரங்களை படைச்ச தெய்வம் சொல்கிறாரு, நான் உன் கூட நிற்கிறேன், நீ பயப்படக்கூடாது. யார் வேணா பயப்படலாம், இந்த உலகம் பயப்படலாம். ஆண்டவர் சொன்னார், இதான் சொல்ல சொன்னார், யார் வேணா பயந்துட்டு போட்டோம், வரவங்களை பார்த்து சொல்லு நீ பயப்படக்கூடாது. நீ பயந்த ஆண்டவர் தொலைச்சு விடுவன்ட்டாரு. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்களேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. ராஷந்தலா தராட்டிலி. கையில் இவ்வளோ பணம் இருக்குங்க, பயம் இல்லாமல் இருந்துடலாமா? இல்லை எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியுங்க, பயம் இல்லாமல் இருந்துடலாமா? கொஞ்சம் சொத்து இருக்குங்க, பயம் இல்லாமல் இருந்துடலாமா? இல்லைங்க, எல்லாமே கவுத்துரும், எல்லாமே கவுத்துரும். அவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் உன் கூட, நீ பயப்படாத. இப்போ நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்னாடி ஒன்று இருக்கலாம், அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஏய் உன்னை பார்த்து வியாதியா பிரச்சனையா சொல்லுங்கள், நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். மனசுக்குள்ள எல்லாரும் சொல்லுங்கள், வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்கள், நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த காலத்தில் கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. இங்க பாருங்க, இந்த பிரதர் தெரியும், இந்த வசனம் தெரியும் பிரதர், தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்க, நம்ம யாருன்னா கடவுளுடைய ஆலயம். நீங்க தான் சர்ச்சு, நீங்க தான் கடவுளுடைய வீடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு வந்து, ஏசப்பா உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது பிடிக்குமா இல்லை எனக்குள்ளே இருக்கிறது பிடிக்குமானா, ஏசப்பா சொல்லுவார், எப்பா உனக்குள்ளே வாழன்றதுக்காக தான்ப்பா அந்த பரலோகத்தை விட்டே வந்தேன்னுவார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் மனசில் வரணும், நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயம். நீங்க தான் தேவனுடைய சர்ச். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறது என்றும் உங்களுக்குள் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கீங்க. சொல்றேன், நீங்க தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த கடவுள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? உங்களுக்குள்ள காட் இருக்கிறாரு. நீங்க தேவனுடைய ஆலயம். மனுஷனுடைய கைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தில் அவர் இருக்க விரும்பல. உங்களை ஆலயமாக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, தான் ரத்தத்தை சிந்தி, எனக்கு இந்த பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கலப்பா, என்னுடைய புள்ள என் செல்லத்துக்கிட்ட உள்ள வந்து நான் வாழ ஆசைப்படுகிறேன். இந்த பூமியில் இருக்கிற உறவுகள் கூட வாழ்வார்கள். கணவன் மனைவியும் கூட வாழ்வார்கள், பிள்ளைகள் கூட வாழ்வார்கள், நண்பர்கள் கூட வாழ்வார்கள். அந்த கடவுள் அதையும் தாண்டி உனக்குள்ள வாழணும். வந்த கடவுள் உனக்குள்ள வாழணும், இருதயத்தில் நான் வாழணும். இப்போ பாருங்க, அந்த கடவுள் உங்களுக்குள்ள வாழ்கிறார்ல. இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாரு. உங்களை பயம்புறுத்துகிற காரியம், நீங்கள் கடவுளை உள்ள நல்லா வாழ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பயம்புறுத்துகிற காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை பார்க்கும்? உங்களை பார்க்குமா? உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்குமா? உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கணும். நீங்கள் என்னமா செய்யணும்? உங்களையே உங்கள் வாழ்க்கையில் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே இருங்க, ஆண்டவர் என்ன அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் கொஞ்சம் அப்படியே என்னை காட்டிக்கிறேன் அந்த உலகத்தில், என் லைஃப்பில் நான் கொஞ்சம் என்ன காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, என் அறிவை காட்டுறேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குல்ல, என் பணத்தை காட்டுறேன். இல்லை எனக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை காட்டுறேன். என் உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, என் ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன்.
அப்படின்னு காட்டக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறவரை நம்மளை காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பயம் வருது. இந்த பயம் ஏன் தெரியுமா வருது? ஏன் ஸ்ட்ரென்த்து, ஐயோ அதுவா அப்படின்னீங்கன்னா உங்கள் பவரை வச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயம் வரும். உங்களை வச்சு உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும். உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை வச்சு ஐயோ அந்த தேவை, அதை பார்த்தீங்கன்னா பயம் வரும். நம்ம லைஃப்பில் பயம் வருது அப்படின்னு எது பயப்படுறோம்ன்றத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, கடவுளை டிபெண்ட் பண்ணி வாழலை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போனா நான் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி பழகணும். இந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தை என்ன செய்யும்? அப்பா அம்மா கையில் இருக்கிற வரைக்கும் கீழே நாய் வந்தாலும் பயப்படாது. அப்பா நாய் வந்துச்சுன்னா ஓடி தூக்கி வச்சுக்குவோம் பார்த்தீங்களா, அது கீழே சுற்றிட்டு இருக்கோம். அந்த குழந்தை பயப்படாது, ஏன்னா அப்பா வந்துட்டாரு. அப்பா கிட்ட அப்பாவோட தோளில் இருக்கிறேன், அப்பா என்ன சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்களா சுயமாக இறங்கி போனீங்க, நாய் இல்லை பூச்சை பார்த்தா கூட பயப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் என் கூட இருக்கிறாரு, கடவுளோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி வர பிரச்சனையெல்லாம் அவர் டீல் பண்ணிக்குவாருன்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழணும், அந்த விசுவாசத்தில் வாழணும். நீ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்பி அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களை பயம்புறுத்தும். சின்ன பூச்சி எறும்பு கூட உங்களை பயம்புறுத்தும். ஆனால் நீங்கள் கடவுளை நம்பி கடவுளை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி கோலியாத் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா பயம்தான் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம், அவங்க பயப்பட வேண்டியதுக்கு அவசியம் இல்லாததுக்கெல்லாம் பயம். அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத. யாரு வேணா பயந்துட்டு போட்டோம், என்னை அறியாத ஜனம் பயந்துட்டு போட்டோம், இயேசுவை அறியாத ஜனக்கூட்டம் பயப்பட்டோம், ஆனால் நீ பயந்துராத. நீங்கள் பயந்துராதீங்க. எதுக்கும் நீங்கள் பயந்துராதீங்க. சிஸ்டர் விஜி சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களால சாட்சி சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க, பிரதர் வியாதி வந்துச்சு, மாத்திரைகள் எழுதி ஜீவா சிஸ்டர் மாத்திரைகள் எழுதி கொடுத்துட்டாங்க பிரதர். ஆனால் அவங்க அதை சாக தான் போகிறோமே, இதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாத்திரையெல்லாம் என்னன்னு விட்டுட்டாங்களா, மாத்திரை எடுக்கிறதையும் விட்டுட்டாங்க, எதுவுமே செய்யலை. அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படியே குளிக்க கூட மாட்டாங்க, அப்படியே தான் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டாங்களாம், அவங்க முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, அப்படி தான் அவங்க இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் ஜாய் டிவியில் கேட்டிங்களா சிஸ்டர்? ஜாய் டிவியில் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சத்தியத்தை கேட்டேன் பிரதர், போய் ஃபஸ்ட் டைம் நான் குளித்தேன், நான் சாரி புதுசாக மாற்றினேன், அன்னையிலேருந்து அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க, கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஜனங்களெல்லாம் சுகம் அடையணும். ஏசப்பா டீச் பண்ணார், இன்னொரு பக்கம் மிராக்கல்ஸ் பண்ணார். 50-50 இருந்துச்சு. எந்த அளவுக்கு போதிச்சாரோ அந்த அளவுக்கு மிராக்கல்ஸ் நடந்தது. மிராக்கல்ஸை பார்த்த கூட்டம் ஓடி வந்தது. ஓடி வந்த கூட்டத்துக்கும் வார்த்தையை அவர் போதிச்சார். இந்த உலகம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தை நம் கர்த்தர் பெரியவர் என்று காட்ட அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம். நம்ப மாட்டீங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அழுதுச்சு, பாஸ்டர் வயிற்றில் குழந்தை செத்துருச்சு, அவங்க அசைவே இல்லை, அபார்ஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், குழந்தை சாகாது, ஆண்டவர் கொடுத்தது எடுக்க மாட்டார், நிச்சயம் அந்த குழந்தைக்கு உயிர் வரும், நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். அபார்ஷன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு உயிர் இருக்குன்னு தான் சொல்லி உங்களை அனுப்புவாங்க. அபார்ஷன் பண்ண போயிட்டாங்க. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னாங்க, வயிறு அசைந்ததா. அல்லேலூயா. உள்ள குழந்தை அசைந்தது.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.